Hi friends, அனைவருக்கும் வணக்கம். போன வருஷமே ஜியோவில் வந்து ஒரு 5G மொபைல் வந்து லான்ச் பண்ண வேண்டியது. பட் அவங்களுக்கே தெரியும் 5G நெட்வொர்க் வந்து 2021ல் வராது அப்படின்னு. ஸோ அதனால் ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு 4G மொபைல் தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போது 5G மொபைலுக்கான ஒரு சமயம் வந்திருக்கு போல். ஸோ அதோட லீக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டுருக்கு. மேபி ஒரு கம்மிங் 2-3 மந்த்ஸில் வந்து ஜியோ தரப்பில் ஒரு 5G மொபைல் வந்து கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க. இப்போ அதோட சில ஸ்பெசிஃபிகேஷன் வந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜியோ ஃபோன் 5Gயில் எந்த மாதிரி ஸ்பெக்ஸ் எல்லாமே இருக்குது, ஸோ எந்த மாதிரி ப்ரோசரில் எந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் எல்லாமே கொண்டு வராங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 80% எந்த மாதிரி ஸ்பெக்ஸோட மொபைல் வந்து லான்ச் பண்ணலாம் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ பார்த்து பிடிச்ச மாதிரி லைக் பண்ணிக்கோங்க. இது பண்ணுற அப்டேட்ஸ்க்காக யூனிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ஜியோவில் ஒரு 5G மொபைல் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமாக அதில் வந்து எந்த மாதிரியான ப்ராசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுதான் எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க ஈகர்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரில் மொபைல் வந்து கொண்டு வர மாதிரி இப்போதைக்கு லீக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸ்னாப்ட்ராகன் 480 ப்ராசர் 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசரில் தான் இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கிற மொபைலுக்கு தேவையான ஒரு 5G ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஸ்னாப்ட்ராகன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு டே பை டே யூசேஜில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அது தவிர மற்றபடி எந்த மாதிரி ஸ்பெக்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல இவங்க 6.5 ஸ்க்ரீன் சைஸோட HD+ டிஸ்பிளேல இவங்க கொண்டு வர போகிறாங்க. IPS LCD டிஸ்பிளே பேனல். இதில் பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரி வந்து பார்க்க முடியுது. ஸோ 18W ஃபாஸ்ட் சார்ஜரில் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இங்கே பார்க்கலாம். அதிக பேட்டரி கெப்பாசிட்டியோட லான்ச் பண்ணுறாங்க. ப்ளஸ் கூடவே கேமரா வைஸ் பார்த்தோம்னா பேக் சைடில் டுவல் கேமரா செட்டப்பில் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. 13 MP ப்ரைமரி கேமரா, 2 MP மேக்ரோ சென்சர், டெப்த் சென்சர் ஏதாவது ஒன்று இருக்கும். ஃப்ளாஷ்லைட் பேக் சைடில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 8 MP செல்ஃபி கேமராக்காக நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அது கூடவே சைட் மானிட்டர், ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அண்ட் லாக், USB Type-C போர்ட் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாமே பார்க்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இந்த மொபைல். இந்த மொபைல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா சேம் ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே ஆல்வேஸ் ஆன் கூகுள் அசிஸ்டன்ட், அப்புறம் டெக்ஸ்ட் ரீடிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த மொபைலில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த மொபைலையும் பார்க்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஜியோ கூகுள் கூட கொலாபரேட் பண்ணி தான் இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து இந்த மொபைலில் பார்க்கலாம். இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 11 வந்து பார்க்க முடியுது. ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் வந்து இந்த மொபைலில் வந்து பார்க்கலாம். ஸோ கூகுள் ஆப்ஸ் ப்ளஸ் ஜியோக்கு சம்மந்தமான சில ஆப்ஸ் வந்து மொபைலை வந்து இன்பில்ட் பண்ணி தருவாங்க. எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே இருக்காது. அது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கலாம். ஸோ மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10,000 ரேஞ்சில் வந்து லான்ச் பண்ணுற மாதிரி தான் ஜியோ திங்க் பண்ணிருக்காங்க. மேபி ஸ்டோரேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 4GB RAM 32GB ஸ்டோரேஜில் வந்து இங்கே லான்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 64 இருந்தால் நல்லாயிருக்கும். மேபி 10,000 ரேஞ்சில் லான்ச் பண்ணுறதுனால 4GB 32GB ப்ளஸ் SD கார்டு சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட். ஸோ மேபி ஒரு வேரியண்ட் தான் லான்ச் பண்ணுவாங்களா, 2 வேரியண்ட் கொண்டு வருவாங்களா பொறுத்து வந்து பார்க்கணும். கண்டிப்பாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நானும் கண்டிப்பாக வெயிட்டிங்கில் தான் இருக்குது இந்த மொபைல். ஸோ இந்த மொபைலோட இன்னும் அதிக டீட்டெயில்ஸ் வெளில வந்த உடனே உங்களுக்காக வீடியோ வந்து கொண்டு வரோம். ஸோ இது வரைக்கும் பார்த்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இருக்குது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணிக்கோங்க. இது பண்ணுற அப்டேட்ஸ்க்காக யூனிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்கோட அடுத்த சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.